குருவே துணை. வாடிக்கையாளர்களுக்கும், ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, சிம்ம ராசிலாம் மாசி மாச பலன் பார்க்க போறோம். சிம்ம ராசிக்கு மாசி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுடைய ராசியிலேயே கேது பகவான் இருக்காரு. அதே 7ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு பகவான் இவங்கெல்லாம் 7ஆம் இடம் அப்படிங்கிறது கலஸ்திரஸ்தானம். கலஸ்திரஸ்தானம்னா ஒரு ஆணா இருந்தா மனைவி, ஒரு பெண்ணா இருந்தா கணவர், இந்த மாதிரி இடம் 7ஆம் இடம். அந்த 7ஆம் இடத்துலயே இந்த 4 கிரகங்கள் இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு குடும்ப சிக்கல்கள், சிறு சிறு பிரச்சனைகள உண்டு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுவும் எவ்வளோ நாள்னா, ஒரு 17ஆம் தேதி, மாசி 17ஆம் தேதி வரைக்கும் தான் அந்த வீட்லயே சுக்கிரன் இருக்காரு. அடுத்தது சுக்கிரன் மீனத்துக்கு போயிருவாரு. மீனத்துக்கு போயிட்டா, அடுத்த வீட்டுக்கு போயிட்டா உங்களுக்கு அந்த மாரி சிறு சிறு சிக்கல்கள்லாம் இருக்காது. அது இருந்தாலும் நிவர்த்தி ஆயிடும். ஒண்ணும் பெருசா ஒண்ணும் ஆகாது. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. 9ஆம் பார்வையா குரு பார்க்குறாரு. அதனால அந்த சிறு சிறு சலசலப்புகள்லாம் சரியாயிடும். சரி கட்டிடும். ஏன்னா அஷ்டம சனியும் நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு, சிம்ம ராசிக்கு. அதனால அஷ்டம சனியும் நடந்து, இந்த 7ஆம் இடத்துலயும் இந்த 4 கிரகங்கள் இருக்கிறதுனால, கொஞ்சம் அந்த மாரி சிக்கல்கள உண்டு பண்ணி நிவர்த்தி பண்ணும். பெரிய அளவுல பண்ணாது. ஏன்னா அஷ்டம சனி இருந்தாலும் உங்களுடைய திசாநாதன் என்ன திசை, உங்களுடைய ராசிக்கு என்ன திசை நடக்குதுன்னு பாருங்க. ராசிக்கு ஏதாவது செவ்வாய் திசை நடந்தாலோ அந்த கெடுதல்கள் நடக்காது. ஏன்னா செவ்வாய் 4, 9 கூடிய செவ்வாயா வந்துடுறாரு. அதே குரு தசை நடந்தாலும் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் நடக்காது. அஷ்டம சனியே நடந்தாலும் திசாநாதன் நல்ல திசையா நடந்ததுன்னா இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வராது. சூரியன் திசை நடந்தாலும் சரி, உங்களுடைய ராசி அதிபதியா வந்துடுறாரு. அப்போ அதுவும் உங்களுக்கு சிக்கல்கள் பண்ணாது. இந்த மாதிரி தசாநாதன் நல்லா இருந்தாருன்னா, அஷ்டம சனியா இருந்தாலும், 7ஆம் இடத்துல கெட்ட கிரகங்கள் இருந்தாலும் கெடுதல்களை அதிகமாக செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காது. மற்றபடி வேற திசைகள் நடந்தால் தான், ஏதாவது ஒரு சனி திசையோ அல்லது ராகு திசையோ ராகு திசையோ அல்லது கேது திசையோ அந்த மாதிரி நடந்தால் தான் இந்த மாதிரி ஒரு சிறு சிறு சலசலப்பெல்லாம் இருக்கும். மற்றபடி அஷ்டம சனியாக இருந்தாலும் நல்ல திசை நடந்ததுன்னா நல்லா இருப்பீங்க. வாழ்த்துக்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தொடர்ந்து என் வீடியோ வரும், பார்க்கலாம்.